இது ஓட்டம்லாம் வந்துட்டு கவ்வா தேஞ்சி விரிஞ்சு இருக்கும் ஐயா. அதனால தான் இந்த ஆட்டம் ஆடுது. ஏன்னா வேன் கீழாங்க பல கை மாறிடுச்சு. அப்போ அப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு பார்ப்போம். கேர் பூஷு அப்புறம் அந்த இரும்பு கூட தேஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் ஓட்டம் போதே வந்துட்டு மாட்டுது. அது மாட்டுறது வந்துட்டு கேர்னால இல்லை, இந்த பூஷு பேர். அதனால தான் இன்னும் மற்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அது சிஸ்டர்ஸ் வணக்கம். வண்டி வாங்குறப்ப நம்பரு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சிபிபி அர்த்தம் வந்துட்டு நான் சொல்ல முடியாது, அப்புறம் வயலேஷன் ஆயிரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 69. ஓகே ரைட். இப்போ வண்டியோட கண்டிஷன் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியும். காரணம் அந்த நம்பர் பிளேட்டு தான். இது இன்ஜினோட கண்டிஷன் தம்பி, எல்லாம் எண்ணெய், ஃபுல்லாகவே எண்ணெய் தான் தெரிச்சு கிடக்குது. எங்கேருந்து வருதுன்னோ என்னால் கண்டுபிடிக்க முடியாது. இன்ஜினை கழுவணும் பாருங்க. ஹோஸு, பெல்ட்டிங்கு, டேங்கி உள்ளுக்கு இந்தாண்ட அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஜினே வந்துட்டு அப்படியே எண்ணெயிலேயே மிதக்குது. ஃபுல்லாக பாசாவாக இருக்குது. கழுவிட்டு தான் பார்க்க முடியும். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் எங்கே இருந்தால் ஒழுகுது, எங்கே இருந்தால் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு. இந்த பக்கெட்டு பாருங்கள், ஆல்டர்னேட்டர் பாருங்கள், இந்தாண்ட ரேடியேட்டர் கவர்லாம் பாருங்கள், எல்லாம் எண்ணெய் தான் ஐயா. எங்கேயுமே எண்ணெய் படாத இடம்னே சொல்ல முடியாது. உள்ளுக்கு சந்துலலாம் பாருங்கள், எவ்ரிவே ஆயில் ஃபுல்லாக பாருங்க. நம்மளோட இதயமும் இப்படி தான் துடிக்கும். லப்பு டப்பு. முன்னுக்கு ஜேக் அடிச்சிட்டேன் யா. ஜேக் அடிச்சு கீழே பார்க்குறேன் யா. ரேடியேட்டரை பாரியா, எண்ணெயிலே ஊறி போய் எப்படி கிடக்குதுன்னு. நானும் சும்மா சொல்லலையா. நானும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எத்தனையோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இப்படி ஒரு ரேடியேட்டர் நான் பார்த்தது இல்லையா. பவர் ஸ்டேரிங் ரேக்கும் லீக்கிங்கு. ஆனால் இது உண்மையிலே ரேக்கு லீக்கிங்கா இல்லை இங்கே இருக்கிற எண்ணெய் தெரிச்சு அங்கே இருக்கா என்னான்னு தெரியல. அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க. என்னயா இது, நீ என்கிட்ட சீலாப்பாக மாட்டிக்கிட்டியா இல்லை நான் உன்கிட்ட சீலாப்பாக மாட்டிக்கிட்டேனான்னு தெரியலையே. ஏர் ஃபில்டரை பாரியா, முடியுமா? செம்ம போ. இது கிளின்டன் சைடில் உள்ள கண்டிஷன்யா. கியர் பாக்ஸு பின்னாடி என்ன எதுவும் இல்லையா, எல்லாம் ஃபுல்லாக முன்னுக்கு தான். கிளட்ச் பம்பும் போச்சோ தான் நினைக்கிறேன். கிளட்ச் பம்பும் போச்சோ தான் ஐயா. என்ன வந்துருச்சு இன்னும் இருக்கு. உனக்கு வீடியோ செய்கிறது நினைக்கிறேன். இதே ஒரு 10-15 நிமிஷம் போகும் போல. வந்துட்டு டிரைவர் சைட் ரைட் சைட் இங்கே பாருங்க. இன்ஜின் மேலே இந்தாண்ட சைட்டில் உள்ளுக்கு சந்தில் இந்த பக்கத்து இப்படி பாடி வரைக்கும்லாம் எண்ணெய் தெரிச்சிருக்குன்னா நான் ஃபுல்லாக கழுவுனையா. இன்ஜினை மொதல் ஃபுல்லாக கழுவுனையா. ஃப்ளைவீல் கூட ஒழுகுற மாதிரி தான் இருக்குது. இன்ஜினை ஃபுல்லாக கழுவிட்டு தான் பார்க்கணும். எக்ஸல்யா ஏற்கனவே வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவத்தில் வந்துட்டு வெல்டிங் வச்சிருக்கு. எண்ணெய் ஒழுகுது. ரொம்ப வேகமாக இல்லை, ஆனால் ஒழுகுது. அப்பா ஆமாம் ஆடுதியா. இங்கே காமி மைசினி பாருங்க. ஜாவ்ஸ்கி ஓகே. பேரும் பார்த்தீங்கன்னா உள்ள மக்கான் பண்ணுதியா. ஜாவ்ஸ்கி ஓகே. பின்னாடி பிரேக்கு வேலை செய்யலையா. பம்பு கரையாகி ஜாம் ஆயிடுச்சு தெரியுதா. அதனால தான் பிரேக் பிடிக்கும் போது பின்னாடி வந்துட்டு சைடாக தள்ளி இருக்கு. கடைசியா தம்பி எந்த ஓட்டை லொங்கார் ஆச்சுன்னு காமிக்கணும்ல, இந்த ஓட்டை தான் தம்பி. உள்ளுக்கு தேஞ்சிருச்சு, பூஷே இல்லை. அதுவும் இதுவும் ஓகே தம்பி. நீ வந்துட்டு என்ன பண்ணணுனாக்கா உன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும் தம்பி. அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி செய்கிறத பற்றி யோசிக்க முடியும்.